அதானி ஊழலில் பயன்படுத்தப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் மாதாபிக்கும் அவரது கணவருக்கும் பங்குகள் இருந்ததாக ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதானி குழுமத்தின் மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அமெரிக்க ஷார்ட் செல்லிங் நிறுவனமான ஹிண்டன்பர்க் நேற்றிரவு புதிய ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் அதானி நிறுவனத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டும் எந்தவிதமான ஒழுங்குமுறை நடவடிக்கையும் எடுக்காததற்கு அதானி குடும்பத்துடன் செபி தலைவர் மாதாபி புச்சுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று இதற்கு முன்பு குறிப்பிட்டதை ஹிண்டன்பர்க் சுட்டிக்காட்டியுள்ளது. தங்கள் கணிப்புக்கு ஏற்றபடி வினோத் அதானி பயன்படுத்திய மர்மமான பெர்முடா மற்றும் மொரிஷியஸ் நிறுவனங்களில் செபி தலைவர் மாதாபி புச் மற்றும் அவரது கணவர் தவால் புச்சுக்கு பங்குகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இருவரும் 2015ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி அன்று சிங்கப்பூரில் உள்ள IPE பிளஸ் ஃபண்ட் 1இல் தங்கள் கணக்கை தொடங்கியுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கணக்கில் செய்யப்பட்ட முதலீட்டுக்கான ஆதாரமாக அவர்கள் சம்பளம் பெற்ற பணத்தை முதலீடு செய்வதாக குறிப்பிட்டுள்ளனர் என்றும், புச் தம்பதியின் நிகர சொத்து மதிப்பு $10 மில்லியன் என்றும், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 84 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கௌதம் அதானியின் சகோதரர் வினோத் அதானி இந்தியா இன்ஃபோலைன் நிறுவனம் அதானி குடும்பத்திற்கு அதிக விலையில் மின் சாதனங்களை விற்பது மூலம் பணத்தை திருடி அதனை இந்த IPE பிளஸ் ஃபண்டில் முதலீடு செய்து அதன் வாயிலாக அதானி பங்குகளில் முதலீடு செய்து மறைமுகமாக அதானி பங்குகளின் விலை உயர்த்தப்பட்டது என்றும் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய தகவல் அதானி குழுமத்தின் மீதான சர்ச்சையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. அதானி முறைகேட்டில் மீண்டும் புயலை கிளப்பிய ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை இந்திய பங்குச்சந்தையில் எதிரொலிக்குமா என முதலீட்டாளர்கள் அச்சமடைந்துள்ளனர்.